வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில ஜூலை 28 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க நெக்ஸ்ட் வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். பார்க்கலாம். சரி வாங்க வீடியோல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத இப்ப நம்ம பார்ப்போம். என்ன நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, அந்த வில்லி ஹீரோ கிட்ட வராங்க. வந்துட்டு என்ன ரொம்ப ஜாலியாவும் ரொம்ப தைரியமாவும் சுத்திக்கிட்டு இருக்க மாதிரி தெரியுது. அப்ப ஹீரோ சொல்றாரு, எனக்கு எதை பத்தியும் பயமே கிடையாது, அதனாலதான் நான் ஜாலியா இருக்கேன். இப்ப உங்களுக்கு என்ன வேணும்? இதை கேட்டதும் வில்லி சொல்றாங்க, இங்க பாரு, நான் நேத்து சொன்ன மாதிரியே நீதான் நீ இந்த வீட்டுல இருக்க போற கடைசி நாள் இதுதான். இந்த ஃபங்க்ஷன்ல எல்லாருக்கும் முன்னாடியிலையும் நீ எப்படிப்பட்டவன், எதுக்காக நீ இங்க வந்திருக்கிற, உன்னோட பேக்ரவுண்ட் என்ன அப்படிங்கறது எல்லாத்தையுமே இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் நிரூபிக்க போறேன். இது எந்த அவமானமும் வேண்டாம் அப்படின்னு நீ நினைச்சியன்னா நீ இந்த இடத்த விட்டு போறது நல்லது. இப்பவே ஓடி போயிரு அப்படின்னு. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, நான் எதை பார்த்தும் பயந்து ஓட வேண்டிய அவசியமே கிடையாது. அதுக்கு வில்லி கேக்குறாங்க, ஓ அப்படி வரியா? இங்க பாரு, உன்னோட உண்மை, சரியான உண்மை என்ன அப்படிங்கறது எனக்கு நல்லாவே தெரிஞ்சுட்டு அது இப்ப என் கையில இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாருக்கும் முன்னாடியிலையும் ப்ரூவ் பண்ண போறேன். அதனால நீ இந்த இடத்த விட்டு போயிரு அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஹீரோ சொல்றாரு, நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, எனக்கு அதை பத்தி கவலையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க வந்துட்டு உங்க அக்காவை நல்லாவே ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்க. அத முதல்ல கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. அத பத்தி நீங்க கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டேங்கிறீங்க. உங்க அக்கா உங்க மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்க. அந்த கடவுளே வந்து என் தங்கச்சி தப்பானவன்னு சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு அந்த அளவுக்கு உங்க மேல நம்பிக்கையோட இருக்காங்க. ஆனா நீங்க அந்த நம்பிக்கையோட விளையாடுறீங்களே, உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேக்குறாரு. அதுக்கு வில்லி சொல்றாங்க, இங்க பாரு, உன்னோட இந்த பேச்சையெல்லாம் கேக்குறதுக்கு நான் ஒன்னும் இங்க வந்து நிக்கல. நான் உன்னை எச்சரிக்கிறதுக்காக தான் வந்தேன். என்னை பொறுத்த வரைக்கும் என் புருஷன் மட்டும்தான் எனக்கு முக்கியம். அவரு இந்த ஊருக்குள்ளேயே நம்பர் 1 ஆகணும். எப்படியாவது அவரு நம்பர் 1 ஆகலாம் அப்படிங்கிற நேரத்துல சிலம்பம் போட்டியில வந்து நீ ஜெயிச்சு அவளை மறுபடியும் அந்த தலைவர் ஆக்கிட்ட. சரி, மறுபடியும் அவரை எப்படியாவது நான் தலைவர் ஆக்கிடலாம் அப்படின்னு நான் முயற்சி பண்ணாலும் நீ இடையில வந்துட்டு அவரை தோற்கடிக்கிறதுக்காக அக்காவை மறுபடியும் அந்த பதவியில நிக்க வச்சிருக்க. இங்க பாரு, நான் கண்டிப்பா நான் என் அக்காவை ஜெயிக்க விட மாட்டேன். நான் அவரை தான் ஜெயிக்க வைப்பேன். அதுக்கு தடையா இருக்கிற உன்னைய இந்த ஊரை விட்டு துரத்தி காமிப்பேன். அதுக்கான ஒரு வாய்ப்பு தான் எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஹீரோ சொல்றாரு, இங்க பாருமா, இதோட நிப்பாட்டு. நீ எப்படிப்பட்டவ அப்படிங்கறத அத்தைக்கிட்ட நிரூபிக்கிறதுக்கு எனக்கு 5 செகண்ட் ஆகாது. அதுக்கு வில்லி சொல்றாங்க, இங்க பாரு, இந்த நிச்சயதார்த்தம் நடந்து முடியட்டும், அதுக்கப்புறம் உனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வில்லி அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப ஹீரோ நினைக்கிறாரு, இந்த நிச்சயதார்த்தம் நடக்கணும் அப்படின்னு எதுக்காக இவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க? அப்ப கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கு. இந்த நிச்சயதார்த்தம் நடக்கணும் அப்படின்னு ரொம்ப நல்லவங்களா யோசிக்கிறவங்க இவங்க கிடையாது. கண்டிப்பா ஏதோ காரணம் இருக்கு, அத முதல்ல கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு ஹீரோ வந்து நேரா அந்த மயில போய் பாக்குறாங்க. அப்ப மயிலு கேக்குறாரு, என்ன சகல, ஏதாவது டவுட்டா? அப்ப ஹீரோ சொல்றாரு, சரி, அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க அவங்கள பத்தி உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில் தெரியுமா? அதுக்கு அவர் சொல்றாரு, எனக்கு அவங்கள பத்தி எதுவும் தெரியாது. இந்த ஏற்பாடு சின்னத்தையோட ஏற்பாடுதான். அவங்கதான் இந்த வரனையே கொண்டுட்டு வந்தது. அப்ப ஹீரோ சொல்றாரு, சரி, அவங்க வந்து என்ன பிசினஸ் நடத்துறாங்க அப்படிங்கறது உங்களுக்கு தெரியுமா? அதுக்கு மயிலு சொல்றாரு, அவங்க இதுவும் பெரிய பிசினஸ் நடத்துறதா கேள்விப்பட்டேன். அவங்க கம்பெனி பேரு கூட எனக்கு சரியா தெரியல. அவங்க கிட்ட பேசாப்புல கேட்டுருவோமா? இது கேட்டதோட ஹீரோவும் சரி கேட்டுடலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை போய் பாக்குறாங்க. அவங்க நேரா நம்ம மயில பார்த்து, வணக்கம் மாப்பிள்ள, சொல்லுங்க, ஏதாவது எங்க கிட்ட முக்கியமான விஷயம் கேட்டு வந்திருக்கீங்களோ? அதுக்கு ஹீரோ சொல்றாரு, ஆமா, இது மாதிரி நீங்க கம்பெனி வச்சிருக்கீங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். அதான் என்ன கம்பெனி அப்படிங்கறத கேக்குறதுக்காக வந்தோம். அப்ப அவரு சொல்றாரு, நாங்க வச்சிருக்கிறது ரொம்ப பெரிய கம்பெனி எல்லாம் இல்ல, சின்ன கம்பெனி தான்." மயிலு சொல்றாரு, அதான் கேக்குறேன், என்ன கம்பெனி அப்படின்னு பேரு சொன்னீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும்ல. எங்க துர்கா இந்த மாதிரி பெரிய இடத்துல போய் சந்தோஷமா வாழ போறா அப்படின்னு எங்களுக்கு ஒரு
நம்பிக்கை இருக்கும்ல, அதனால இங்க கேக்குறோம். அப்ப மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க நினைக்கிறாங்க, இவங்க கிட்ட சொன்னா எங்க நம்ப போறாங்க அப்படின்ட்டு அவங்க சும்மா ஒரு கம்பெனி பேரை அடிச்சு விடுறாங்க. இதை கேட்டதோட ஹீரோவும் சரிங்க அப்படின்னு சொல்ல அந்த இடத்துல இருந்து நம்ம ஹீரோ வராரு. அவங்க வந்ததும் அந்த அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க. இவன் எதுக்கு இப்ப நம்மளை பத்தி துருவி துருவி கேட்டுக்கிட்டு இருக்கான்? ஆமா, நம்மளை பத்தி துருவி கேட்டாலும் இவனால என்ன கண்டுபிடிக்க முடியும்? இவன் ஒரு சாதாரண டிரைவர், இவனால எல்லாம் நம்மளை பத்தி எதுவும் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு நிக்கிறாங்க. அதே நேரம் வில்லி அந்த இடத்துக்கு வந்துட்டு என்ன நடக்குதுங்க அப்படின்னு கேட்க அவங்க சொல்றாங்க, ஒண்ணு இல்ல மேடம் அப்படின்னு. ஏன்னா சொன்னா வில்லி பேசுவாங்க அப்படிங்கறதுக்காக. இன்னொரு பக்கம் ஹீரோ வந்துட்டு நேரா மாடிக்கு போறாரு. அங்க போயிட்டு நேரா அவங்க அண்ணனுக்கு போன் பண்றாங்க. அண்ணன் போன் அட்டன் பண்ணி, சொல்லுடா, ரொம்ப நாளா ஆயிட்டு போன் பண்ணி, இப்பதான் போன் பண்ற. அப்ப ஹீரோ சொல்றாரு, அண்ணன் எனக்கு ஒரு முக்கியமான ஒரு தகவல் தேவைப்படுது. உங்களுக்கு ஒரு கம்பெனி பேரை அனுப்புறேன். அந்த கம்பெனியோட டீட்டெயில்ஸ் எல்லாம் எனக்கு கொஞ்சம் அனுப்புங்க. அதை இப்ப யாரு ரன் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கறதையும் எனக்கு அனுப்புங்க. இதை கேட்டதோட அவரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அட்ரஸை கேக்குறாங்க. அட்ரஸ் கேட்டுக்கிட்டு கொஞ்ச நேரத்துல டீட்டெயில் கலெக்ட் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாரு. அதுக்கப்புறம் ஹீரோ ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருக்காரு. அப்ப அந்த அண்ணன் வந்துட்டு டீட்டெயில் அனுப்புறாரு. அப்ப ஹீரோ அந்த டீட்டெயிலை பார்த்துட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. இவங்க சொன்ன கம்பெனிக்கும் அவங்களுக்கும் எந்த வித தொடர்பும் இல்லை. அப்ப ஹீரோ இங்க இருந்து வராரு. வந்துட்டு அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்கள பாக்குறாரு. பார்த்துட்டு இவங்க கண்டிப்பா ஏதோ ஒரு பொய் சொல்லிதான் இப்படி வந்திருக்காங்க, இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த சின்ன மாமியார் தான் அப்படின்னு நினைக்கிறாரு. உடனே ஹீரோ என்ன பண்றாருன்னா நேரா அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்களை போய் பாக்குறாரு. பார்த்துட்டு இங்க பாருங்க, உண்மையாவே உங்க கம்பெனி பேரு அதானா அப்படின்னு சொல்ல அவங்க சொல்றாங்க, ஆமா எங்க கம்பெனி பேரு அதுதான், இதுல என்ன இருக்கு, நான் என்ன பொய்யா சொன்னேன் அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு ஹீரோ சொல்றாரு, இல்ல நான் இப்பதான் கம்பெனிய செக் பண்ணிட்டு வந்தேன், அந்த பேர்ல உங்க பேர்ல ஒன்னும் கம்பெனி இல்லையே. இதை கேட்டதும் அவங்க ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, உண்மையா சொல்லுங்க, நீங்க உண்மையாவே கம்பெனிய ரன் பண்றீங்களா அப்படின்னு. இதை கேட்டதும் அவங்க ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, எதுவா இருந்தாலும் நீங்க சின்ன சம்பந்தி கிட்ட பேசிக்கிடுங்க அப்படின்னு சொல்ல உடனே ஹீரோவும் சரி பேசிட்டா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஹீரோ வந்துட்டு அந்த சின்ன மாமியார பாக்குறாங்க. அப்ப ஹீரோ கேக்குறாரு, இங்க பாருங்க, கடைசியில உங்க தங்கச்சி பொண்ணோட வாழ்க்கையையும் ஒண்ணு இல்லாம ஆக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க போல. இது கேட்டதும் வில்லி அதிர்ச்சியாகி என்ன சொல்ற? அப்ப ஹீரோ சொல்றாரு, இப்படி அநியாயமா எந்த கம்பெனியும் அவங்க பேர்ல இல்ல, அவங்க சரியான ஒண்ணுமே இல்லாதவங்க, அவங்க அப்பா அம்மா கூட கிடையாது, அந்த பிள்ளை அவங்க பிள்ளையும் கிடையாது. எவ்வளவு பெரிய பொய் சொல்லி அத்தையை ஏமாத்துறதுக்கு இப்படி ஒரு சம்பந்தத்தை கொண்டுட்டு வந்திருப்பீங்க. உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி பண்ணுவீங்க. இப்பவே நான் அத்தை கிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு அந்த இடத்துல இருந்து போறாரு. இத பார்த்துட்டு வில்லி ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. ஐயோ, இவன் என்ன இவ்வளவு சீக்கிரமா இந்த உண்மையை கண்டுபிடிச்சிட்டான், இந்த அளவுக்கு சீக்கிரமா இந்த உண்மையை கண்டுபிடிப்பான் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையே. இந்த கல்யாணம் கட்டாயம் நிக்கவே கூடாது, இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும், அப்பதான் நான் எதிர்பார்த்த மாதிரி அக்காவை பழிவாங்க முடியும் அப்படின்ட்டு வில்லி நினைக்கிறாங்க. ஹீரோ நேரா அவங்க அத்தைய போய் பாக்குறாங்க. அத்தை அப்படின்னு. அப்ப ஈஸ்வரி நேரா மாப்பிள்ளைய பார்த்து, சொல்லுங்க மாப்பிள்ள. அப்ப ஹீரோ சொல்றாரு, அத்தை நீங்க பாத்திருக்க இந்த சம்பந்தம் நல்ல இடமே கிடையாது. இதை கேட்டதும் நம்ம ஈஸ்வரி சொல்றாங்க, மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள கடைசி நேரத்துல இப்படி வந்து சொல்றீங்க? அப்ப ஹீரோ சொல்றாரு, அத்தை எனக்கே இப்பதான் அந்த டீட்டெயில பத்தி தெரியும், அவங்க யாருமே நல்லவங்க இல்லத்த, உங்களை நல்லா ஏமாத்திட்டாங்கத்த. இதை கேட்டதும் நம்ம ஈஸ்வரி சொல்றாங்க, மாப்பிள்ள அப்படியெல்லாம் இருக்காது, சம்பந்தத்தை கொண்டுட்டு வந்தது என் தங்கச்சி, கண்டிப்பா தப்பான சம்பந்தத்தை எல்லாம் கொண்டு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. இது கேட்டதும் ஹீரோ சொல்றாரு, அத்தை அவங்க பேர்ல இந்த கம்பெனி எல்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னாங்கல்ல, இங்க பாருங்க, அவங்க பேர்ல எந்தவித கம்பெனியும் இல்ல, அவங்க சொன்னது எல்லாமே பொய்யிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீட்டெயில் எல்லாத்தையுமே காமிக்கிறாங்க. இதையெல்லாம் பார்த்ததும் ஈஸ்வரிக்கு ரொம்ப அதிர்ச்சி. அப்ப அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க ரெண்டு பேருமே ஒளிஞ்சு நின்னு பாக்குறாங்க. பார்த்ததோட நம்ம ஹீரோ எல்லா விஷயத்தையும் அந்த ஈஸ்வரி கிட்ட சொல்றத பார்த்துட்டு அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. எப்படியாவது நம்ம வந்துட்டு கொஞ்சம் பணத்தை சுருட்டிக்கிட்டு இந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகலாம் அப்படின்னு பார்த்தா அதுக்குள்ளயும் இவன் நம்மளை பத்தி எப்படியோ உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு இப்படி அந்த அம்மா கிட்ட போட்டு கொடுத்துட்டானே, அந்த சின்ன சம்பந்தி உதவி பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா அவங்களாலேயும் எதுவும் பண்ண முடியாது போல.
நம்ம 2 பேரும் இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போறதுதான் நல்லது, வா ஓடிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஈஸ்வரி சொல்றாங்க, இருங்க மாப்பிள்ள, நான் என் தங்கச்சியை கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தங்கச்சியை கூப்பிடுறாங்க. அவங்க அந்த இடத்துக்கு வந்ததோட நம்ம வில்லி கேக்குறாங்க, அக்கா என்னாச்சு? அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, சந்திரா, நீ தானே சந்திரா இந்த சம்பந்தத்தை கொண்டுட்டு வந்த, மாப்பிள்ளை என்னமோ இந்த சம்பந்தம் சரியில்லாத சம்பந்தம்னு சொல்றாரு, எனக்கு என்ன ஒண்ணுமே புரியல சந்திரா, சொல்லு சந்திரா, அவங்க நல்லவங்க தானே, நல்ல சம்பந்தம் தானே, சொல்லு சந்திரா. அப்ப நம்ம சந்திரா சொல்றாங்க, இல்லக்கா அவங்க வந்துட்டு நல்லவங்க தான்க்கா, நான் விசாரிச்ச வரைக்கும் நல்லவங்க தான்க்கா. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்கன்னு சொல்லி தானே சம்பந்தத்தை கொண்டுட்டு வந்தீங்க, இப்ப என்ன தெரியாதுன்னு சொல்றீங்க, என்கேஜ்மெண்ட் பண்ற அளவுக்கு வந்தாச்சு, அந்த சம்பந்தி வீட்டுக்காரவங்களை கூப்பிடுங்க அப்படின்னு சொன்னதும் உடனே வில்லியும் சரி நம்ம எப்படியாவது சமாளிச்சுதான் ஆகணும் அப்படின்ட்டு அவங்க அக்கா கிட்ட, இருக்கா நான் போய் கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து வெளியில வந்துட்டு அந்த சம்பந்தி வீட்டுக்காரவங்களை தேடுறாங்க. அப்ப அவங்க 2 பேரும் அந்த மேடை வழியா ஓடிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு வில்லி ஓடி போய் தடுக்கிறாங்க. எங்க போறீங்க 2 பேரும்? அப்ப அவங்க 2 பேரும், அம்மா என்னை விட்டுருங்க, எங்களை பத்தின உண்மை அவனுக்கு தெரிஞ்சு போச்சு, அவன் சரியான யமவாதகனா இருக்கான், இதுக்கு மேல இந்த இடத்துல இருந்தா எங்களுக்கு தான் ரொம்ப பெரிய ஆபத்து, எங்களை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துறாலும் கொடுத்துருவான், நாங்க இந்த இடத்த விட்டு போயிடுறோம், நாங்கெல்லாம் வந்துட்டு நடிக்கிறதுக்கு மட்டும்தான் வந்தோம், எங்களை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து அவங்க தப்பிச்சு போறாங்க. இத பார்த்துட்டும் நம்ம வில்லிக்கு ரொம்ப அதிர்ச்சி, என்னடா இது இப்படி தப்பிச்சு போறாங்களே, சரி அக்கா கிட்ட ஏதாவது சொல்லி சமாளிச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்து அவங்க அக்காவை பாக்குறாங்க. அப்ப ஈஸ்வரி கேக்குறாங்க, என்னாச்சு, சம்மந்தி வீட்டுக்காரங்களை கூட்டிட்டு வரேன்னு சொன்ன, இப்படி வெறுங்கையோட வந்துகிட்டு இருக்க, என்னாச்சு அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஈஸ்வரி சொல்றாங்க, அக்கா அவனுங்க நம்மள நல்லா ஏமாத்திட்டாங்க அக்கா. இதை கேட்டதும் ஈஸ்வரி கேக்குறாங்க, என்ன இப்படி கடைசி நேரத்துல இப்படி சொல்ற, இங்க பாரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல துர்காவுக்கு என்கேஜ்மெண்ட் நடக்க போகுது அப்படின்னு எல்லாருமே காத்துக்கிட்டு இருக்காங்க, இந்த நேரத்துல நீ என்ன பேசுற? அப்ப வில்லி சொல்றாங்க, அக்கா அவங்க நல்லவங்க அப்படின்னு நினைச்சுதாக்கா நான் சம்பந்தம் பேசினேன், அவங்க இப்படிப்பட்டவங்களா இருப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கலக்கா, என்ன மன்னிச்சிருக்கா. இதை கேட்டதும் ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க நம்ம ஈஸ்வரி நேரா மாப்பிள்ளைய பார்த்த, மாப்பிள்ள இவளை நம்பினதுக்கு எனக்கு ஒரு நல்ல பாடத்தை கற்பித்து குடுத்துட்டா, இப்ப என்ன மாப்பிள்ள பண்றது? அப்ப ஹீரோ சொல்றாரு, அத்தை நான் சொல்ற விஷயம் கண்டிப்பா உங்களுக்கு கோபத்தை தான் உண்டாக்கும், ஆனா இந்த நேரத்துல வேற வழி இல்ல, நவீனும் சாதாரண ஆள் கிடையாது, அவரும் ரொம்ப நல்ல பையன்தான், ரொம்ப நல்லா துர்காவை பார்த்துப்பான், நீங்க வந்துட்டு சரின்னு சொன்னீங்கன்னா அவங்க 2 பேருக்கும் கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணலாம். இப்படி என்கேஜ்மெண்ட் பாதியிலேயே நின்னுச்சு அப்படின்னா கண்டிப்பா எல்லாரும் ரொம்ப மோசமா பேசுவாங்க, இதனால துர்காவோட வாழ்க்கை ரொம்பவே பாதிக்கப்படும். அத்தை நீங்க சரின்னு சொன்னீங்கன்னா இப்ப நான் உடனே நவீன கூப்பிட்டு இந்த மாதிரி என்கேஜ்மெண்ட்டை ஏற்பாடு பண்ணிடுவேன். இதை கேட்டதும் அந்த வில்லிக்கு ரொம்ப அதிர்ச்சி, என்ன நடக்க கூடாது அப்படின்னு நினைச்சோமோ அதுக்கான ஏற்பாடுகளை இவன் பண்றானே, விடக்கூடாது அப்படின்ட்டு வில்லி அவங்க அக்காவை பார்த்து, இல்லக்கா நம்ம வேற ஏதாவது ஒரு வரனை தேடுவோம். அப்ப ஹீரோ சொல்றாரு, இப்படி கடைசி நேரத்துல உங்களால வரன் தேட முடியுமாத்த, இத்தனை நாளும் பார்த்து வச்ச வரனே ரொம்ப மோசமானவங்க அப்படின்னு தெரியுது, ஆனா துர்காவும் நவீன ஒண்ணும் காதலிக்கவே இல்லையே, உங்களோட முடிவுக்காக தானே அவளும் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கா, நீங்க சரின்னு சொன்னீங்கன்னா அவங்க 2 பேருக்கும் திருமண ஏற்பாடு பண்ணலாத்தே, சொல்லுங்கட்ட அப்படின்னு சொன்னதும் ஈஸ்வரி ரொம்ப அதிர்ச்சியாகி உட்கார்ந்துருக்காங்க. அப்ப வில்லி நினைக்கிறாங்க, இவன் எப்படியும் அக்காவோட மனச மாத்திருவான் போலயே, இப்ப நம்ம என்ன பண்றது அப்படின்னு சரியான கோவத்துல இருக்காங்க. அப்பதான் ஈஸ்வரி கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, சரி நீங்க நவீன வர சொல்லுங்க மாப்பிள்ள அப்படின்னு சொன்னதும் ரொம்ப சந்தோஷமா நம்ம ஹீரோ நேரா நவீனுக்கு போன் பண்றாங்க. நவீன் போன் அட்டன் பண்ணி, சொல்லு கார்த்திக். அப்ப அவர் சொல்றாரு, இது மாதிரி அத்தை உங்க 2 பேரோட கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க, நீங்க வாங்க அப்படின்னு சொன்னதும் ரொம்ப சந்தோஷம் படுறாரு நவீன். நவீன் சொல்றாரு, நான் உடனே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வராரு. ஸோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம உங்களோட லைக்கை ஷேர் பண்ணுங்க. ஸோ இதே மாதிரி இன்னுமே அப்டேட்ஸ் நம்ம சேனல்ல நீங்க தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னாலும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு
பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க நெக்ஸ்ட் வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும்.